வாங்க இந்த பயிறு பொரித்து சாப்பிடுவோம். ஊற போட்டு தண்ணிலாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, தண்ணிலாம் வச்சிருச்சு. நல்லா வத்தவும் எடுத்து வச்சுருக்கேன். பொரிப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுமா? மிளகாத்தூளும் உப்பு மட்டும்தான். எண்ணெய் பொரிச்சுக்கிடுவோம். பொரிச்சு பார்ப்போம். வளர்ச்சி எண்ணெய் காய வச்சுருக்கேன். காயட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோண்ணா. நல்லா காயட்டும் மாதிரி போட்டு பார்ப்போம். காஞ்சி விட்டது எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். போட்டு பொரிப்போண்ணா. கையை மேலே வச்சு போடணும், இன்னும் சுட்டு போடும். ஈரப்பழம்லாம் கிடையாது, அதெல்லாம் பிடிக்குது. நல்லா முறுன்னு நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக உப்பு மிளகாயெல்லாம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காராமணியாக இருக்கும். பொருசாக இருக்கா? பயறு வகையை சார்ந்தது தான். எல்லாம் பொரிஞ்ச உடனே மேலே வரும். அதோட அரைச்சி வேண்டியதான். நல்லா பொரியட்டும். வெடிக்குது, பரு விட்டுருச்சு. எடுத்துருவோமா? எடுத்துருவோம். சூப்பர். அதுதான் அடிக்கும். சடப்பட வெடிக்குதா? அப்போ அது வறுவட்டுருச்சு. சூப்பர். நல்லா வெடிக்குதே, பரவாயில்லையே. ஒரு வெள்ளை பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து போடுறேன். நல்லா வெடிக்குது. இப்போ கருகி போனால் நல்லா வெந்துருச்சுன்னா வெடிக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்ல கேக். இப்படி தான் பொரியணும். பொரிஞ்சாத்தான். இப்போ நம்ம இன்னும் ஒரு கப் போட்டுருவோம். 2 தடவை போட்டுருவோம். நல்லா பொரியட்டும். இந்த வரேன் பொரியட்டும். போட்டிருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். பொரிஞ்சதை இது பொரியட்டும். பார்ப்போம். நல்லா பொரியுது. பொரியட்டும், எடுத்துகிட்டு பார்ப்போம்.